பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. போலீஸ் தான் திருடனை விரட்டி பிடிக்கணும். ஆனா இங்க பப்ளிக் என்னன்னா திருடனை பிடிக்க வேகமா ஓடிக்கிட்டு இருக்கீங்க. சட்டத்தை நீங்க எல்லாம் கையில எடுத்துக்க கூடாது. எல்லாரும் நில்லுங்க, நானே திருடனை பிடிக்கிறேன். திருடன் ஓடி வரான்ப்பா, வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை பிடிக்கலாம். கையில இல்லப்பா. வாங்க எல்லாரும் வாங்க. மாட்னியா? இப்ப நான் உன்னை அரெஸ்ட் பண்ண போறேனே. என்ன நினைச்சுக்கிட்ட நீ? பாண்டா ட்ரெஸ் போட்டுட்டு வந்து ஓஹோ நீதான் பீம் இருக்கிற டாய் ஃபைட்டர் ஃப்ளைன்ஸ டெரரிஸ்டுக்கு விக்கலான்னு நினைச்சியா? நான் ஒன்னு லேசர் பீம் இருக்கிற அந்த டாய் ஃபிளைட்டை விக்க விட மாட்டேன். நீங்க எங்க என்ன பிடிச்சீங்க? உங்களால எல்லாம் என்ன பிடிக்க முடியுமா? பப்ளிக் தான் என்ன ஓடி ஓடி விரட்டி பிடிச்சாங்க, அதான் மாட்டிக்கிட்டேன். இப்ப கூட உங்களை ஈஸியா என்னால அடிச்சுட்டு தப்பிக்க முடியும். உனக்கு ஒண்ணு சொல்லவா? உன்னால என்ன கனவுல கூட அடிக்க முடியாது. நீ ஒழுங்கு மரியாதையா அந்த லேசர் டாய் பிளேன்ஸ என்கிட்ட தந்தடே. ஓகே, உங்க இஷ்டம், கொடுத்துட்றேன். நான் ஒன்ட்ட என்ன கேட்டேன்? கொடுக்கலான்னு சொன்னேன். என்ன இதெல்லாம்? நான் சொன்னதை சரியா கேட்கலையா? மரியாதையா இதை நான் தர சொன்னேன். முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லு. அதை விட்டுட்டு ஏன் இப்படி அடிக்கிற? என்னதெல்லாம் பேச்சா இருக்கும் போது இப்படி எல்லாம் அடிக்க கூடாது. ஒரு இன்ஸ்பெக்டர் மரியாதை வேணும். சொன்னா கேளு, வலி தாங்காம அழுதுடுவேன். ஓடாத நில்லு. இரு உன்னை சிவா கிட்டே மாட்டி விடுறேன். இப்பவே சிவாவை வர சொல்றேன் பாரு. ஹலோ, ஆகா, இது என்ன ஓப்பனிங்க எண்டு கார்டாக இருக்கு. சிவாவுக்கு போன் பண்ணா அவங்க பாட்டி எடுக்கிறாங்களே, அவங்க இந்த போனை சிவா கிட்ட தரவே மாட்டாங்களே, என்ன பண்றது? ஹலோ ஹலோ, போன் எடுத்தா பேச தெரியாதா? ஹலோ பாட்டிமா, நான் சிவாவோட கிளாஸ்மேட் பேசுறேன். போனை சிவா கிட்ட கொஞ்சம் கொடுங்க பாட்டிமா. கண்டிப்பா இது அந்த லட்டு சிங் தான். என்கிட்ட என்ன அடிக்கிறியா? நான் யாருன்னு காட்டுறேன். லட்டு சிங் அங்கிள், சொல்லுங்க. சிவா, அந்த பாண்டா பேர்ல ஒரு ரவுடி இருக்கான்ல, அவன் என்ன கீழே தள்ளிட்டு என் ஜீப்பை எடுத்துட்டு தப்பிச்சு ஓடிட்டான்ப்பா. நல்ல விஷயம் தானே லட்டு சிங் அங்கிள், உங்களுக்கு இதுதான் நடக்கும். நீங்க எங்க ஒழுங்கா வேலை செய்றீங்க? சிவா, நீ என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு லட்டு சிங் அங்கிள்? நீங்க இன்ஸ்பெக்டரா இருக்கவே தகுதி இல்லாத ஒரு ஆளு. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு கான்ஸ்டபிளா தான் இருந்திருக்கணும். சிவா, நீ என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு தெரியும், இது சிவா வாய்ஸ் கிடையாது. சிவா எப்பவும் என்ன இப்படி எல்லாம் சொல்ல மாட்டான். நோ. என்ன பாட்டி பண்ணிட்டு இருக்கீங்க? போனை கொடுங்க. எதுக்கு அவரை தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க லட்டு சிங் அங்கிள். சிவா, நான் அந்த பாண்டா திருடனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருந்தேனா, அப்ப அவன். ஓகே லட்டு சிங் அங்கிள், நீங்க போனை வைங்க, நான் வந்துடுறேன். வந்துட்டியா சிவா? நான் கெஞ்ச போட்டு அடிச்சுட்டான்ப்பா. நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் அவனை பிடிக்கிறேன். அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான். கண்டிப்பா ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். ஓகே சிவா. ஏய் சின்ன பையா, ஒழுங்கா வழிய விடு.
பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அப்படியா? நீ ஃபைட் பண்ற மூட்ல இருக்கியா? அப்ப வா, லெட்ஸ் ஃபைட். அடி சிவா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன் சிவா. ஐயோ, என்னோட பாடி எதுக்காக வலிக்குது? ரொம்ப அடிபட்டுருச்சு. அங்கிள், உங்களோட அந்த காஸ்டியூமை நான் காட்டிட்டேன். அதனால நீங்க இப்ப என்கிட்ட அடி வாங்க வேண்டியதுதான். அச்சச்சோ, நீ எப்ப என் ட்ரெஸ்ஸ கழட்டின? நீ ரொம்ப வேகமா தான் இருக்க. ஆனா நான் யாருன்றதை இப்ப காட்டுறேன் இரு. என்ன ஃபைட் பண்ணு சிவா. சிவா, உனக்கு உதவி பண்றதுக்காக நாங்க எல்லாரும் வந்துட்டோம்ப்பா. ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. நீங்க எல்லாரும் என் பின்னாடியே வாங்க. வாங்க போங்க, வேகமா எல்லாரும் உள்ள போங்க. ரொம்ப இருட்டாகி போச்சு. நல்ல காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம். இந்த நேரத்துல அவனை ஃபாலோ பண்றது சரியா இருக்காது சிவா. இங்க பாருங்க, நம்மளால இப்ப திரும்ப போக முடியாது. இன்னைக்கு நைட் நம்ம இங்கே தான் இருந்தாகணும். மார்னிங் போய் நாம அவனை தேடலாம். அடடா சிவா, இது ஜாலியா இருக்குல்ல? எங்க கிராமத்துல கூட இப்படிதான் ஒரு திருடன் ராத்திரி காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அவனை தேடி கண்டுபிடிக்கிறதே பெரிய தலைவலியா இருந்தது. அப்பதான் என்னோட 6வது அறிவை நான் தட்டி விட்டு யோசிக்க ஆரம்பிச்சேன். 6வது அறிவாவது, அதுவும் உனக்காவது. என்னப்பா நீ? ஆமா, 6வது அறிவு தான். அதுல உனக்கு என்ன சந்தேகம்? நான் என்னோட சூப்பர் மைண்ட வச்சு பயங்கரமா யோசிச்சேன். நிச்சயமா அந்த திருடன் காட்டுக்குள்ள எங்கேயாவது நெருப்பு கொளுத்திட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான்னு யோசிச்சேன். உடனே ஒரு உயரமான மலைக்கு மேல போய் ஏறி உட்கார்ந்தேன். தூரத்துல நெருப்பு எரியுது அப்படியே என் கண்ணுல பட்டுச்சு. நான் உடனே கிராமத்துல போய் எல்லார்கிட்டயும் சொன்னேன்னா ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவனை பிடிச்சிட்டாங்க. அடடா ஆதி, யூ ஆர் ஆல்வேஸ் கிரேட். நீ பெரிய பெரிய மிகப்பெரிய இன்டெலிஜென்ட் பா. எத்தனை தடவைப்பா சொல்றது, நான் இன்டெலிஜென்ட் தான். ஆனா இப்ப நான் என்ன ஐடியா கொடுத்தேன்னு சொல்லுங்க. நான் வாயை திறந்தாலே அது ஐடியா தான். நீ சூப்பரான ஐடியா கொடுத்திருக்க. திருடனும் இருட்டுல தானே நெருப்ப பத்த வைப்பான். சோ அவனை நைட்லயே தேடி கண்டுபிடிச்சிடலாம். நான் ரோபோட் பி அனுப்புறேன். இங்க பாருங்க, அவனோட லொகேஷன் கிடைச்சிருச்சு. மார்னிங் போய் நாம அவனை புடிச்சிடலாம். சரியா? பாண்டா திருடா, இந்த லட்டு சிங் கையில இருந்து அவ்வளவு ஈஸியா தப்பிச்சிட முடியுமாடா? பாரு, வந்து நிக்கிறான் பாத்தியா? ஹேண்ட்ஸ் அப், கைய தூக்கிட்டு சரண்டர் ஆயிடு. சரண்டரா? இந்த பாண்டா திருடன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பார்டரை கிராஸ் பண்ணிடுவான். என்னோட லேசர் பீம் பிளைன்ஸ் டெரரிஸ்ட் கிட்ட வித்துருவேன். என்ன பிடிக்க முடிஞ்சா பிடிச்சுக்கோங்க. சிவா, எங்களை காப்பாத்து. உடனே வா சிவா. அட, இந்த பையன் என்ன சூப்பரா பறக்குறான்.
இல்ல என்னோட பிளைன்ஸ். இதுக்கப்புறம் நான் உங்களை விடவே மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒன்ன விட்டாதானப்பா. உன்னால பல கோடி ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சு. அங்கிள், உங்க பிளேனோட கதை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க லட்டு சிங் அங்கிள் கூட ஜெயிலுக்கு தான் போகணும். சரியா அங்கிள்? சிவா, 1 மணி நேரம் மட்டும் நீ லேட்டா வந்திருந்தா நான் பார்டரை கிராஸ் பண்ணி கோடி கணக்குல என் பிளைன்ஸை வித்திருப்பேன் தெரியுமா? சரி, இந்த கனவை நீ லாக்கப்ல காணலாம் வா. அப்படியே கோடி கணக்கான பணத்தையும் எண்ணிக்கிட்டு இருக்கலாம். இந்த லட்டு சிங்கோட பேர் ஒன்னும் சர்வ சாதாரணமா ஃபேமஸ் ஆகல. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.